இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல தான் 4 பேர் உயிர் போன இடம். அரஸ்டாக உள்ள இருக்காரு. பாஸான பசங்க எல்லாருக்கும் டிகிரி தரதோ வேலை வாங்கி தரதோ பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த லடாக் வெளியில் உலகத்துக்கு காமிச்ச ஒருத்தர் சோனம் வாங்சுக், அவர் அரஸ்டாக உள்ள இருக்காரு. ஸோ இந்த லடாக் உலகத்துக்கு காமிச்ச ஒருத்தவர் தாங்க சோனம் வாங்சுக். அன்றைக்கி அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் என்எஸ்ஏல போட்டிருக்காங்க, நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில். அது என்னன்றது நான் அந்த போகிற வழியில் ஒன்று அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஒய்ஃப் வந்து தான் ஹஸ்பண்டை காணன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேயும் போய் சொல்ல முடியாமல், கவர்மெண்ட்டுமே அவங்கள எடுத்து வச்சுட்டு எங்கே இருக்காங்கன்னு சொல்ல முடியாத ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்டவர் யார் அவர் அப்படின்னா சோனம் வாங்சுக் அப்படின்பாங்க. இந்த சோனம் வாங்சுக் அப்படி என்ன பண்ணார்? ரொம்ப சிம்பிள். அதாச்சும் நம்ம எல்லாருமே ஐ லவ் இண்டியான்னு சொல்லியிருப்போம், நம்மளுடைய டிபி இந்தியன் ஃப்ளாக் வச்சுருப்போம். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, லடாக் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது, ஒரு ஸ்டேட் இருக்குன்றதை வெளியில் காமிச்சதே அவர் தான். 2019 வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பிரச்சனை அப்படின்னா 6th ஸ்கெடியூலில் ஜாயின் பண்ணணும். அந்த 6th ஸ்கெடியூலுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, லைக் இப்போது கல்ச்சர், ட்ரெடிஷன், அங்கே இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸோ இது எல்லாமே அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க கண்ட்ரோலை மீறி வெளியே போகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காமன் லா இருக்குது அப்படின்னா அந்த காமன் லா கூட வரமாட்டாங்க. எதுக்காக அப்போ அவங்க மட்டும் அப்படி கேட்குறது தப்பு தான் அப்படின்னா அப்படி கிடையாது. பிகாஸ் இங்கே உள்ள கல்ச்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே ஒரு 6 months தான் ஓப்பனாக இருக்கும். 6 monthsக்கு அப்புறமா லடாக் அப்படின்றது க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த கேஸில் இங்கே உள்ளவங்களுக்கு தான் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது தெரியும். ஸோ இதை மாற்றிட்டு இப்போ September 24 நடந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமும் போராட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2019 ஆரம்பிக்கும் போது உண்ணாவிரதமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. Today I begin my 18th day of climate fast on water and salt. Everything is frozen like this. Some 150 people slept out in the open along with me to remind the Indian government. 3 நாள் உண்ணாவிரதமாக ஆரம்பிச்சிச்சு. 2019 உண்ணாவிரதம் முடியுது. அண்ட் 2020 அப்பயுமே எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. திரும்ப 2020 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பத்யாத்ரா நடந்து போகிறது. லடாக் டு டெல்லி பார்லிமெண்ட் வரைக்கும் 1000 kilometers வெறும் 25 பேர் சோனம் வாங்சுக்கோடைய தலைமையில் நடந்து போகிறாங்க. ஸோ அவ்வளோ தூரம் அவங்க போய் எதுவும் பெனிஃபிட் கிடச்சிச்சானா அப்பயும் கிடைக்கல. அண்ட் 2023 நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாரு, இதை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா திரும்ப இந்த போராட்டம்லாம் கை வர்றாங்க. சோனம் வாங்சுக் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடத்துறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா, இங்கே சைடில் நான் போட்டிருக்க அவருடைய அவார்ட்ஸ் பாருங்கள். இந்த அவார்ட் சொல்கிறது கூட என்னால் முடியலை, அத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக சிம்பிளாக புரியணும் அப்படின்னா, இங்கே ஜவான் மீன்ஸ் இந்த ஆர்மியில் உள்ளவங்களுக்கு அவர் செஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள், வெளியில் ஒரு -40 டிகிரி இருந்தாலும் உள்ளே வந்து 10 டிகிரியில் இருக்கிற மாதிரி ஒரு டென்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அது போக லடாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே நெட்ஒர்க்ஸோ டவர்ஸோ இங்கேயும் அதிகமாக கிடைக்காது. ஆனால் அதுக்குமே என்ன பண்ணியிருக்காருன்னா 5G அப்படின்றது இங்கே வர்றதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. பாஸான பசங்க எல்லாருக்கும் டிகிரி தரதோ வேலை வாங்கி தரதோ பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் ஃபெயிலான ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு ஸ்கில் கற்றுக் கொடுத்து அந்த ஸ்கில் மூலயமா அவங்கள ஒரு பொசிஷன் கொண்டு வந்தவர் தான் சோனம் வாங்சுக் அப்படின்றவர். அவ்வளோ அவர் பண்ணியுமே அவருக்கு இன்றைக்கி வந்து என்எஸ்சி ஆக்ட் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த 6th ஸ்கெடியூலுக்குள்ள லடாக் போகணும் அண்ட் ஸ்டேட்டோடு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடத்துல தான் September 24 அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்து 4 பேர் உயிர் போன இடம். மார்ச் 2024 21 நாள் ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, உண்ணாவிரத போராட்டம். அப்போயாச்சும் கவர்மெண்ட்டில் ஏதாவது ரிப்ளை கிடைக்கணும், அப்பயும் எதுவும் கிடைக்கல. அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஓகே உங்களுடைய கோரிக்கை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டு பேசி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் எந்த ரிப்ளையும் இல்லை. 4 October 2024 வரைக்கும் எந்த ரிப்ளையும் கவர்மெண்ட்லேருந்து வரலன்றதுக்கப்புறம் திரும்ப சாகும் வரை உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி ரொம்ப நான் வயலன்ஸாகவே எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாமல் கண்ட்ரோல்டாக போயிட்டு இருந்த இந்த கோரிக்கை என்ன ஆச்சுன்னா September 2025 இந்த வருஷம் திரும்ப அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அதில் வந்து சோனம் வாங்சுக் அவர் அப்பையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்ல நான் வயலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்ட்டு. 2025 செப்டம்பர் மாதம் 24 ஒரு சில பேர் கோவத்தில் வயலன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வயலன்ஸில் இன்வால்வ் ஆகிறாங்க. வயலன்ஸ் இன்வால்வ் ஆனோடனே கவர்மெண்ட் முடிவு எடுக்குது. இவங்க போய்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸை எரிக்கிறாங்க, பிஜேபி ஆஃபீஸை எரிக்கிறாங்க. அவங்க அகைன் இவங்கள ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து ஒரு 4 பேர் இறக்குறாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமானது சோனம் வாங்சுக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணது தான் ரொம்ப முக்கியம். என்ஐசியில் போட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, நேஷனல் செக்யூரிட்டி. ஸோ இவ்வளோ போராட்டத்துக்கும் இங்கே உள்ள லோக்கல்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், எங்கள் ஊரை பற்றி எங்களுக்கு தான் தெரியும், அதனால் 6th ஸ்கெடியூலுக்குள்ளே கொண்டு வாங்க. 6th ஸ்கெடியூலில் வந்துச்சுன்னா இங்கே பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அவங்களுடைய கல்ச்சரில் இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அவர் ரிலீஸ் பண்ணுவாங்களா, 6th ஸ்கெடியூலுக்குள்ளே இந்த லடாக் போகாதான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். மச் லவ், காட் பிளஸ்.